சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. இந்த நாட்டில் நடக்கிற அயோக்கியத்தனம் மாதிரி எங்கேயுமே நடக்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் நீதியும் செத்து விட்டது. காவல்துறை அக்கிரமாக அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் மோசமான ஆள் சவுக்கு சங்கர், எனக்கு தெரியும். நான் அவர் வச்சுருந்த வீடியோலாம் நான் பார்த்தேன். மோசமான வீடியோக்கள் அவர் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. அதுக்கு நான் வரல. ஆனால் அவர் ஒரு மனிதன் இல்லை. அடிப்படையில் பிடிச்சி ஜெயிலில் போடுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? இஷ்டத்துக்கு போடுவீங்களா? நாடா இல்லை சுடுகாடா? நேற்று கேரளா ஹைகோர்ட்டு சொல்லியிருக்கான் முக்கியமான விஷயம். கேரளா ஹைகோர்ட் ஒரே வழக்கிற்கு பல புகார்களை பெற்றுக்கொண்டு எஃப்ஐஆர் போடுறது இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு தான் சொல்கிறேன், போலீஸ் இல்லை. ஜெயிலுக்கு போயிடுவீங்க நாளைக்கு. இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணாதீங்க. ஏதோ புலி வாரண்ட்டு போட்டாங்க கோர்ட்டில், வாரண்ட்டை ரீகால் பண்ணி போட்டாங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்களே. இந்த வழக்கில் எப்படி புலி வாரண்ட்டு போட்டு ஜெயிலுக்கு அனுப்புனீங்க? அந்த மேஜிஸ்ட்ரேட்டை தான் கேட்குறேன், எப்படி அனுப்புறீங்க? அதுக்கப்புறம் ஒரு பொய்யான செய்தியை பரப்புனாங்கன்னு ஒரு கேஸ். வெக்கமாக இல்லை போலீஸுக்கு? இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு வேறு எங்கேயாச்சும் போய் போகிறாங்க. சட்டத்தை இப்படியா தப்பாக பயன்படுத்துவீங்க? சென்னை சிட்டியில் ஒரு சாமின்னு ஒரு வக்கீல் கூட்டிகிட்டு போய் ஒரு பங்களாவில் வச்சு கையில் அடித்து சாகடிக்க பார்த்துருக்கீங்க. அவர் ஐசியூலெல்லாம் போய் இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. மேஜிஸ்ட்ரேட்டை ஐயா என்னை போட்டு இப்படி அடிச்சிருக்காங்க, அந்த மேஜிஸ்ட்ரேட்டை நான் நோட் பண்ணிக்கிறேன்னு எழுதிட்டு இன்றைக்கி வர கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? மேஜிஸ்ட்ரேட்டை பயப்படுறீங்களா? காவல்துறைக்கு ஒரு வழக்கறிஞரை போட்டு காட்டு மிராண்டித்தனமாக அடிச்சிருக்காங்க. ஏன் உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து இதை எடுக்க வேணாமா? இன்றைக்கி வக்கீலை உதைக்கிறவங்க நாளைக்கு உங்களை உதைக்கிறதுக்கு எவ்வளோ நாளாகும்? அன்றைக்கி நடந்த அந்த போலீஸு வழக்கறிஞர் மோதலில் எத்தனை ஜட்ஜுங்க அடி வாங்கினீங்க? அப்போ உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேணாமா? காவல்துறையை அடக்கி வைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு தானே இருக்குது. யாராச்சும் யோசிச்சுங்களா? இப்படி அராஜகத்தை இன்னும் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அனுமதிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. அதனால் அராஜகம் செய்யும் காவல்துறை அதிகாரி யாராக இருந்தாலும் ஜெயிலுக்கு அனுப்புங்க. ஜெயிலுக்கு நிச்சயம் போவாங்க அவங்க வருங்காலத்தில். இப்படியெல்லாம் பாவம் பண்ணாதீங்க. எத்தனை வழக்கு தான் ஏன் போடுவீங்க? அதைத்தான் சட்டம்னு ஒன்று உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தான் சட்டம் தெரியாது. ஒருத்தருக்கு ஐபிஎஸ் படித்த யாருக்குமே சட்டம் தெரியாது. எனக்கு தான் தெரியுமில்ல. அப்போ இந்த சட்டம் படித்தவங்களாச்சும் அவங்களுக்கு இது பண்ண வேணாமா? அதனால் இப்போ அவர் ஜாமீன் விட்டாங்க. ஜாமீன் விட்டது யார்? நல்லா பாருங்கள். எந்த நீதிபதியை சவுக்கு சங்கர் அவமதித்து பேசினாரோ, கோர்ட் அவமதிப்பு வழக்கில் ஜெயிலுக்கு போனாரோ, அதே நீதிபதி இரக்கம் காமிச்சு அவரை ஜாமீனில் விட்டுருக்காரு. இந்த மாதிரி இருக்கணும் நீதிபதி. இந்த மாதிரி தான் இருக்கணும் நீதித்துறை. தன்னை திட்டினவனுக்கே ஜாமீன் கொடுத்தாரு பாருங்க. காரணம் சட்டப்படி அது இவங்க போலீஸ் செஞ்சது தப்புங்கிறத நினச்சி கொடுத்துருங்க. அதனால் வருங்காலத்திலேயாவது, ஏன்னா ஸ்டாலின் பொம்மை அது இங்கே உட்காந்துருக்கு, என்ன எதுன்னு தெரியலை. அதனால் இந்த கூட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்கள்லாம். நீதிமன்றம் மக்களுக்கு நீதி கிடைக்கிற மாதிரி காவல்துறையை ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும் அப்படிங்கிறத சவுக்கு சங்கர் விஷயத்தில் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது விசிகாவை சேர்ந்த முன்னாள் மாவட்ட செயலாளராம், அவரை கைது பண்ண போகிறாங்க. ஆனால் நம்மளை பார்த்திங்கன்னா அந்த ரங்கராஜ நரசிம்மனை கைது பண்ணும்போது செவரையில் குதிச்சு நைட்டு 2 மணிக்கு போய் வீட்டில் உள்ள புந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. பாவம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை ராத்திரியில் போய் பிடிச்சிட்டு பூந்தமல்லி ஊர் ஊராக சுற்றி கடைசி கொண்டாந்து நைட்டு 2 மணிக்கு பூந்தமல்லி ஜெயிலில் உள்ள தள்ளினாங்க. கைதுன்னா அப்படி தான் திமுகவில். ஏன்னா அவங்க அப்பா வாங்கினார்ல, நைட்டு 3 மணிக்கு 2 மணிக்கு 1 மணிக்கு ஜெயலலிதா தூக்குனாங்கல்ல, அந்த வழி எல்லாத்தையும் இப்படி பண்ணணும்டான்னு அடித்தான். கைது பண்ணால் இதுதான் 2 மணி நைட்டு அப்படியே தூக்கிட்டு போவாங்க. லுங்கி பனியனோடு தூக்கிட்டு போயிடுவாங்க. சட்டை போட்டு வரேன்னா விட மாட்டாங்க போலீஸ்காரன். அவங்க எள்ளுன்னா என்னையா குதிச்சிடுவான். இந்த பார்த்தீங்கல்ல, இவர் பொன்முடி சேர்த்த பின்னாடி போட்டான்னு அந்த கிராமத்து மக்களையே பாடாப்படுத்துகிறாங்க. கூலிப்படை மாதிரி ஆகிட்டான் போலீஸு. இப்படியா? பெரிய உத்தமர் ஊழல் பண்ணி ஊரை சிரிக்குது. அக்யூஸ்டு இல்லை, ஹீஸ் கன்விக்டட் கிரிமினல். அவர் கன்விக்ட் ஆகிடுச்சு, 3 வருஷம் ஜெயிலு. அவருக்கு பின்னாடி வீசினாங்களாம். என்ன பாடுபடுத்துகிறான் பாவம். அந்த வில்லேஜையே, அந்த கிராமத்தையே இது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட முன்னாள் மாவட்ட செயலாளரான். இவரை கைது பண்ண போகும்போது என்ன பண்ணுறான்?
4 5 மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டார். இந்த வீடியோ பாரு. அந்த 13ஆம் தேதி நடந்த சம்பவத்தில் போலீஸ் ஸ்டேஷன் சிசிடிவி ஃபுட்டேஜை கம்ப்ளீட்டாக ஆய்வு பண்ணோம். அப்பட்டமான பொய் வழக்கு, திருட்டு வழக்கு வந்து விசிக ஒன்றிய செயலாளர் மேல வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டார். பேச்சுவார்த்தை பண்ணுறான். நைட்டு 2 மணிக்கு போய் பிடிக்கிறோம். போய் நைட்டு 2 மணிக்கு போய் பிடிக்க வேண்டியது தானே. பேச்சுவார்த்தை பண்ணி ரொம்ப நேரம். அதில் அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்க, திருமாவளவனுக்கு ஃபோனை போடுங்கிறாங்க. அந்த வீடியோ பாருங்க. அப்போ திருமாவளவன் ஃபோன் பண்ணால் பேச்சுவார்த்தை நடத்துவீங்க கைது பண்ணாமல். மற்ற ஆளுங்கன்னா சௌரியலி குதிச்சு நைட்டு 2 மணிக்கு போய் பிடிச்சிட்டு வருவீங்க. இவர் அவ்வளோ பெரிய நில வகுப்பில் இது பண்ணியிருக்காரு. கூட்டணி கட்சினா ஒரு சலுகை, தன்னுடைய கட்சினா அவர் கட்சி உறுப்பினர் இல்லை, ஆதரவாளர் என்பதை உறுதியாக சொல்லிக் கொடுக்கிறேன்.